இல்லை, திரும்ப திரும்ப அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக கூட்டணியில் இருக்கும்போது 4 இடங்கள் அப்படின்றதே எங்களுக்கு மிக குறைவானது. மற்ற எல்லா கூட்டணி தோழமை கட்சிகள் எல்லாத்துக்குமே அதிக இடங்களை எண்ணிக்கையில் கொடுத்துட்டு எங்களுக்கு வெறும் 4 அப்படின்றத நிறுத்துறது எங்களை நிர்பந்திக்கப்பட்டா அப்போ எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்களே. அவங்களோட ஓட் ஷேர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2% குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2024 தேர்தலில் ஒரு லோக்சபா தனி சின்னத்தில் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார் துரை வைகோ. அப்போ கூட அவங்க அந்த தனி சின்னம்ங்கிறது ரொம்ப போராடி கேட்டு தான் வாங்குறாங்க. அது துரை வைகோ அப்படின்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. வேறு யாரும் கட்சியிலிருந்து ஒருவேளை வேறு யாரும் போட்டியிட்டு இருந்தால் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டு இருக்க வேண்டும். மதிமுகவினுடைய துரை வைகோவும் வைகோ அவர்களும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசக்கூடியவர்கள். அன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது கமலஹாசன் மக்கள் நீதி மையத்துக்கு எங்களுக்கு தனிச்சின்னம் வேண்டும், எங்களோட சின்னத்தில் நாங்கள் போட்டியிடணும், உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் நிற்க முடியாது அப்படின்றதுக்காக அவர் நான் போட்டியிடவே இல்லைன்னு சொன்னார். அதே போல ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இல்ல மதிமுக? வைகோவால முடிவெடுக்க முடியலையா? அப்படி ஒரு அவ்வளவு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி தான் இருந்தாங்களா? மதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2006 திமுக கூட்டணியிலிருந்து அவங்க வெளியில போகும்போது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி, அந்த அளவு வாக்கு வங்கி அவங்களுக்கு இருந்தது. 2017 மீண்டும் திமுக கூட்டணிக்கு வரும்போது அவங்களுடைய மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து இல்லாம தான் மீண்டும் திமுக கூட்டணிக்கு வராங்க. 2021 போட்டியிடும் போதும் தனிச்சின்னத்துல போட்டியிடல, 2019 தனிச்சின்னத்தில் போட்டியிடலை. அப்படி இருக்கும்போது இப்போ தனிச்சின்னம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அரசியல் தெரிந்தவர்களுக்கு இதில் என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே புரியும். ஆனால் இப்போ அதை கேட்க வேண்டிய இடத்துக்கு மதிமுக தள்ளப்பட்டு இருந்ததுன்னா கட்சி வளர்ந்துருக்கா? இந்த கேள்வியை தானே திமுக தரப்பு கேட்டு இருக்கும். திமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தும் போது இது மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்திருக்கும். நான் திமுக சரின்னு சொல்லலை. ஒரு தனி கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சி தனி சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு கேட்கறது நியாயம்தான். அப்போ உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அவங்க செவிமடுக்கலைன்ற போது நீங்க இந்த முடிவை முன்னாலே எடுத்திருக்கலாமே. தாவேக்காங்கிற ஆப்ஷன் அன்னைக்கு இருக்க தானே செஞ்சது. தாவேக்காவோட அன்னைக்கு போயிருக்கலாமே. துரை வைகோவோட பிணக்கமாக இருந்த மதிமுகவில் இருந்த பிரச்சனையா நிறைய பேருக்கு பிரச்சனையா இருந்தது. துரை வைகோவோட பிணக்கம், கட்சிக்குள்ள ஒரு சுமூகமான மனநிலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் வெளியில நின்னாங்க. திமுக அன்னைக்கு நினைச்சிருந்தா எல்லாரையுமே அவங்க கட்சிக்குள்ள சேர்த்திருக்கலாம். ஆனால் வைகோ என்கிற அவருக்காக, அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர் மேல இருந்த மரியாதைக்காக திமுக தரப்பு யாரையுமே அவங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கல. தனியா ஒரு அங்கமாக அல்லது ஒரு மூவ்மெண்ட்டாக எப்படியோ அவங்க தனியா செயல்பட்டாங்களே தவிர யாருமே திமுகவுக்குள்ள சேர்க்கப்படலை. அப்படி இருக்கும்போது மதிமுகவுக்குரிய அங்கீகாரமும் மதிமுகவுக்குரிய இடமும், கட்சியை உடைக்கணுன்ற எண்ணம் திமுகவுக்கு இருந்ததாக எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட இடம் கொடுத்திருந்த போது பேசுறதுக்கான நிறைய ஸ்பேஸ் வைகோவுக்கு இருந்தது. ஏன் நடைப்பயணத்துக்கு முதலமைச்சர் அப்போ முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஸ்டாலின் வந்திருந்தார். அந்த நடைப்பயணத்தை அவர் தான் தொடக்கி வைக்கிறாரு. அது மாதிரியான நேரங்களில் நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு பிறகு தேர்தல் நேரத்திலும் பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது. நிர்பந்திக்கப்பட்டார்கள் அப்படின்னா 2 பேரும் உட்கார்ந்து சைன் பண்ற விஷுவல் நீங்க தானே எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணீங்க, புதிய தலைமுறையில் தானே. அந்த நேரம் கூட பேசுறதுக்கான ரூம் இல்லாமையா, அந்த இடம் இல்லாமையா இருந்தது அவருக்கு. எல்லா விதத்திலையும் வாய்ப்பு இருந்தது. நாங்கள் போட்டியிடவே இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்தது. ஒருவேளை தனிச்சின்னத்தில் அதிமுக போட்டியிட்டு இருந்து அவர்களுக்கு எம்எல்ஏக்கள் இல்லாமல் இருந்தாலோ அல்லது இதே 2 எம்எல்ஏக்கள் இருந்தாலோ காங்கிரஸ் போறதுக்கு முன்னால முதல் ஆளா கூட்டணியிலிருந்து வைகோ வெளியேறி இருப்பார். காரணம், இன்னைக்கு பவர் வேணும் அப்படின்றதுக்காக. திமுகவோட இருந்தால் இன்னைக்கு பவர் கிடையாது, அங்கே போனால் ஏதாவது ஒரு விதத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றது. இன்னொரு ஆப்ஷன் என்ன எம்டிஎம்கே தயாராக இருக்காங்க அப்படின்னா, திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் வெக்கேட் பண்ண அந்த சீட்ல மீண்டும் பை எலெக்ஷன் வரும்போது ஒருவேளை திமுக தரப்பிலிருந்து அவங்க ஆலோசனை செய்து கொண்டிருப்பது போல முக ஸ்டாலின் அவர்களை போட்டியிட செய்தால் வைகோவை அவருக்கு எதிராக நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தாவேக்காவுக்கும் இருக்கு. வைகோவும் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மகன் அந்த தொகுதியினுடைய மத்திய எம்பி, இவர் அங்க திருச்சி கிழக்குல எம்எல்ஏவாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் அவருக்கு இருக்கிறது. ஆனா என்னன்னா, இந்த 2 எம்எல்ஏவும் இங்கே நின்றுவாங்க. ஒருவேளை எப்படி சாத்தியமாங்க? அதான் நானும் கேட்க வரேன். இப்ப 2 எம்எல்ஏவுமே வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு அவரே சொல்றாரு. அவங்ககிட்ட பேசி பார்த்தாங்க, நாங்க இல்ல திமுக இங்கே தான் இருக்க போறோன்றத துணியில தான் அவர் பதில் சொல்றாரு. அப்படின்னா இது தாண்டி தாவேக்கால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அவர் ஆதரவுன்றதை வெளிப்படையாக அறிவிச்சிட்டார்ல.
என்ன ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்குது அப்படின்னா இவங்க 2 பேரும் வெளியில் போகிறதுக்கு தான் போனால் மட்டும்தான் அவங்களோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 2 பேருமே வெளியில் போயிட்டா மதிமுகவுக்கு இங்கே உறுப்பினர்களே கிடையாது. ஆனால் அவங்க இப்போ இருக்கக்கூடிய சூழலில் சட்டப்படி பார்த்தா அவங்க திமுக உறுப்பினர்கள் தான். ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதுனால திமுகவினுடைய பகுதியில் தான் அவங்களோட தான் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, தனி சின்னம் கேட்பாங்கல்ல, தீப்பெட்டி சின்னமே கேட்டு கண்டெஸ்ட் பண்ணலாம். விசில் சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணாருன்னா இங்க இருந்து போனதுக்கான மரியாதையே இல்லாம போயிருமே. இல்ல தனி சின்னம்னா அப்ப தாவேக்காக்கு அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? தனி சின்னத்துல போட்டு அவங்களுக்கு ஆதரவுனா திரும்ப இதே நிலை தானே இருக்கும். இப்ப என்ன நிலை நீடிக்குதோ அதே நிலை தான். அவங்க தனி சின்னங்க இப்போ அதாவது காங்கிரஸோ விசிகாவோ செய்தது போல செய்ய முடியாத ஒரு நிலையில வைகோ இருக்கிறார். 2 பக்கமுமே போக முடியல. தாவேக்காவோட ஆதரவு திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம்ங்கிறது அந்த முடிவு எடுத்துட்டாங்க. இது அடுத்த லோக்சபா எலெக்ஷன்லையும் லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் வேணா அவருக்கு கை கொடுக்கலாமே தவிர இந்த ஒருவேளை பைப்போல் வந்ததுன்னா அதில் அவருக்கு ஒரு பெரிய அளவில் அவருக்கு ஒரு பெரிய விக்டரியை கொடுக்காது. ஒன்று விசில் சின்னத்தில் போட்டியிடணும், இல்லை தனி சின்னம் அப்படின்னு கேட்டால் தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏவாக தான் இருக்க முடியும். ரைட். திரு சுவாமிநாதன், நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? 2 விஷயம். ஒன்று குதிரை பேரம் நடக்காமல் இருக்கு, இல்லை நடக்கலை அப்படின்ற ஒரு களங்கம் நம்ம மேலே வந்துடக்கூடாதுன்றக்காக தாவேக்கா ஒரு வகையில் அழுத்தமோ அல்லது இது சர்ச்சையானதுனால திரு வைகோ அவரோட தன்னிலை விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா ஒன்று. 2வது, ஒருவேளை இப்போ திரு லட்சுமி சொல்கிற மாதிரி அவங்க தாவேக்காவோட சேர்ந்து திருச்சி கிழக்கில் போட்டிடுறாருன்னு ஒரு வேளை வைத்துக்கொண்டோமானால் எந்த இதில் அவர் கண்டெஸ்ட் பண்ணுவார்? நிச்சயமா சார், கிட்டத்தட்ட இன்றைக்கு அவர் தாவேக்காவினுடைய அழுத்தம் அல்லது நிர்பந்தம் 2இல் ஏதோ ஒன்றுலதான் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமா குதிரை பேரம் என்பது தமிழ்நாட்டுல கடந்த சில தினங்களா பேசு பொருளா இருக்கு. அந்த நேரத்துல வைகோ அவர்கள் உள்ளத்துல இருக்கிறத அப்படியே ஒரு பிரஸ் மீட்ல ஓப்பனா பேசிட்டார். அப்ப அது பெரிய சர்ச்சையை உருவாக்குறதுனால தாவேக்கா தரப்புல இருந்தும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், என்ன நீங்க இப்படி பேசிட்டீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம். உடனே தன் தரப்பு விளக்கமா அதை சொல்லிட்டார். அந்த திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் சொந்த சின்னமா அல்லது விசில் சின்னமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயமா வைகோ அவர்களுக்கு இருக்கும். லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி அவர் இவ்வளவும் செய்துவிட்டு விசில் சின்னத்துல நின்னாருன்னா கிட்டத்தட்ட அது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு நீங்க பருத்தி மூட்டை பஞ்சகுடலே இருந்துக்கலாம் சினிமா நகைச்சுவை வர மாதிரி. அவர் உதயசூரியன்ல தானே ஜெயிச்சிருந்தாரு, இப்ப எதுக்குங்க இங்கேயும் அங்க கேட்ட அதே கோரிக்கையை தானே இங்கேயும் நிறைவேற்றல அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி அது வைகோ அவர்களை தள்ளிடும், காலம் தள்ளிடும். அவர் பெரிய பழிச்சொல்லுக்கு உள்ளாயிடுவார். அதனால அவர் சாமர்த்தியமா பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பொழுதும் அவர்கிட்ட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஒன்று, அவர் தீப்பெட்டி சின்னத்தை தேர்ந்தெடுப்பார். நீங்க அப்படி தேர்ந்தெடுத்தாலும் அவங்க ஒரு தனி கட்சி தான் இருந்தாலும் அதுக்குள்ள என்ன லாஜிக் இருக்குன்னு சொல்றேன். தீப்பெட்டி சின்னத்தை தேர்ந்தெடுத்தா ஏற்கனவே திருச்சி மாவட்டத்துல அவங்க எம்பியாவும் இருக்கிறனால, அவர் பையன் எம்பியாவும் இருக்கிறனால சின்ன பரிச்சயம். நீங்க புதுசா சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். அதுலயும் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வார்னு சொல்றாரு. செய்தா அது ஒரு பலம். இது 2ம் இருந்தாலும் கூட அவர் செய்தியாளர்கள் சந்திப்புல முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். 9 ஆண்டுகள் நான் திமுக கூட்டணியில இருந்தேன், திமுகவை எந்த இடத்துலயும் நான் விமர்சிச்சதே இல்லை, அவர்களை மற்ற கட்சிகள்லாம் கூட விமர்சிச்சாங்க, நான் கடுகளை கூட விமர்சிச்சது இல்லைங்கிறத 2-3 முறை அழுத்தமாக சொன்னார். இந்த இடம் தான் தாவேக்காவை அவர் ஈர்க்கிறதுக்கான இடம் நான் பாக்குறேன். இன்னைக்கு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அவர்களே தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. அதாவது நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு புதிதாக டெல்லி பிரதிநிதியை நியமிக்கிறப்ப கண்டிக்கிறாங்க, துப்புரவு பணியாளர்கள் விவகாரத்தை தனியாருக்கு கொடுக்கிற போது கண்டிக்கிறாங்க. வைகோ அவர்கள் எதுவுமே கண்டிக்க மாட்டாரு. நீங்க அவங்க செய்தியாளர்கள் கேட்கிற போதே அவர் தெளிவுபடுத்த அந்த இடத்த தான் மீண்டும் அவர் தெளிவுபடுத்தினார். நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா முன்னாடியே சொல்லிருக்கலாமே, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார் ஒரு வரிய. அப்ப நான் கூட்டணியில இருந்தேன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாரு. 9 ஆண்டுகளாக நான் எதையுமே திமுக விமர்சிக்கல, அந்த கூட்டணிக்குள்ள போன நாள்ல இருந்து விமர்சிக்கலங்கிற. அப்ப அந்த இடம் தாவேக்காவை ஈர்க்கும். இவர் விமர்சிக்க மாட்டாரு. ஒரு சீட்டு ஜெயிச்சு வந்தாலும் கூட அந்த ஒரு சீட்டு நம்ம விமர்சிக்காம ஒரு ஓரமா இருப்பாங்க. நம்ம இடதுசாரிகளோ விசிகாவோ போல இவர் எந்த விமர்சனம் முன்வைக்க மாட்டாருன்னு சொல்ல வரீங்க? ஆமா, நிச்சயமா வீரியமா அதை அவரே சொல்லிவிட்டார். வைகோ அவர்களே கிட்டத்தட்ட செய்தியாளர்கள் சந்திப்புல 9 ஆண்டுகளாக திமுக விமர்சிக்கலன்ட்டார். அப்ப அந்த கோணத்துல தான் அவரை அணுகுவாங்க. தாவேக்காவும் கிட்டத்தட்ட அவர் பாருங்க, முதல்வர் முதல் முறையாக அவருடைய வீட்டுக்கு போனோன்னே அவரே தாவேக்கா தொண்டர் மாதிரி வெளியில வந்திருந்து வைகோ அவர்கள் கையசைக்கிறார், தங்கள் வீட்டு பணியாளர்களை அழைத்து அறிமுகம் செய்கிறார். அப்படிங்கும் போது நீங்க விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வாரு அப்படிங்கறத எவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரு பாருங்க. வைகோ பிரச்சாரம் பீரங்கியா அறியப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், ஒரு பார்லிமெண்டேரியன், மிக ஆகச்சிறந்த பார்லிமெண்டேரியன் அறியப்பட்டவர். அவர் ஒரு புலங்காகிதமா வெளியில சொல்றாரு, விஜய் எனக்கு அவரை நான் பிரச்சாரத்துக்கு அழைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. தாங்கள் போட்டியிட போற தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு வருமாறு நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா சார், அது கிட்டத்தட்ட அவருடைய நிலைமை ரொம்ப தர்ம சங்கடமான சூழலுக்குள் இருக்கிறார் அப்படிங்கறத அது வெளிக்காட்டுது சார்.
நீங்க வைகோ அவர்கள் அவரே கூட அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் வருத்தப்பட்டார். தமிழர்களுக்காக தமிழ் உணர்வோடு நிறைய போராட்டம் எல்லாம் செய்திருக்கிறோம், அதெல்லாம் உண்மைதான், வாஸ்தவம் தான். பட் இன்னைக்கு மதிமுகவுடைய நிலைமை என்ன? தமிழக அரசியல் சூழல்ல அவர் சொல்றாரு பாருங்க சார், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசுறாங்க, அதனாலதான் அவ்வளவு சிக்கல்ங்கிற. நீங்க திமுகவை எதிர்த்து தொடங்கின இயக்கம் தான் மதிமுக. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் உதயம் வச்சாங்க? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அழைச்சிட்டு போனாங்க? அவ்வளவு தூரம் இருந்த மதிமுக திமுகவோட சேர முடியும்னா, தாய் கழகத்தோடு போய்க்க முடியும்னா, பேசுறாங்க அப்படிங்கறத மட்டுமே ஒரு சர்ச்சையாக்குவது சரியான அணுகுமுறையாக இருக்காது. ஒன்று. இன்னொன்று, வைகோ அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி வைகோ அவர்கள் வந்தாலே ஜெயிச்சிடலாம், வைகோ அவர்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுவார்னு ஜெயலலிதா அவர்கள் 35 சீட்டு நினைக்கிறேன் 2006 அவ்வளவு கொடுத்து உள்ள எடுக்கிறாங்க. இப்ப லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி ஒரு தேர்தலை புறக்கணிச்சிருக்கலாமே, அதுவும் வைகோ அவர்களுக்கு புதுசு இல்லையா? 2011 புறக்கணித்தாரு. கிட்டத்தட்ட 2011 ஒரு தேர்தலையை சந்திக்கல. உங்களுக்கு அவ்வளவு படுபாதாளத்துல கட்சி இருந்திருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் தொடர்ச்சியாக இப்ப விஜய் அவர்கள் வந்தால் ஜெயித்து விடலாம் என்று சொல்வது கிட்டத்தட்ட அவர் தன் நம்பிக்கையை இழந்திருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக திமுகவோட அணியில் இருந்தார். அது வெற்றியை தந்ததுனால அந்த அணியில் இருந்தார். அது வெற்றியை தரல, விஜய் ஒரு 35% வாக்கை எடுத்து விட்டார் என்று பார்த்த உடனே இன்னொன்னு சார், அந்த கூட்டணியில இவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய பழைய கால மக்கள் நல கூட்டணி, அந்த கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. ஐயோ நம்மளால ஆக முடியலங்கிற ஆதங்கம் அது மனிதநேய மக்கள் கட்சிக்கே இருந்தது. அவங்களே தீர்மானம் போட்டாங்களே, நாங்க அடுத்து வர தேர்தலில் எல்லாம் தனி சின்னத்துல தான் நிற்போம் அப்படின்னு. அவர்கள் தீர்மானம் போட்டு விட்டு நிறுத்தி விட்டார்கள். இவர் அதை விட உச்சமாக போய் கிட்டத்தட்ட 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னது. அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சொல்லி 2 பேர் ராஜினாமா செய்யலையே. அதுல இருந்து அந்த கட்சியில நீங்க தாவேக்கா இன்னைக்கு சொல்லலாம் சார், நாங்க பாருங்க 108 இடங்கள் ஜெயிச்சிட்டோம், அதுல 90-95 பேருக்கு மேல புதுமுகம் சொல்லலாம். நீங்க இத்தனை ஆண்டு கட்சி நடத்தக்கூடிய வைகோ அவர்கள் கட்சியில இன்னைக்கு 2 பேர் ஜெயிச்சிருக்கவங்க 2 பேருமே புதுமுகம். இதற்கு முன்பு சட்டமன்றத்துக்குள்ள சென்றவர்களே இல்லை. அவங்க எப்படி ராஜினாமா செய்வார்கள்? அப்ப மதிமுகவில் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர்றதே அவ்வளவு சிக்கல் அவங்க நினைச்சிருக்கலாம். அது மாதிரி கடையநல்லூர்ல வெற்றி பெற்றவர் சார், கடையநல்லூர்ல 40,000 இஸ்லாமியர்கள் வாக்கள் இருக்கு, 22% முஸ்லீம் ஓட்டு இருக்கு. நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒருவேளை அந்த கூட்டணியில் இருக்கலாம், பட் இஸ்லாமியர்கள் அதிகமாக திமுகவுக்கு தானே வாக்களித்திருக்காங்க. அதான தேர்தல் முடிவுகள் காட்டுது. அந்த அடிப்படையில தான் இவங்க வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்களா அந்த எம்எல்ஏக்கள்? குறிப்பா இப்ப கடையநல்லூர்னா ராஜேந்திரன் அதான் சொல்றாரு. ஆமா, தொகுதிக்குள்ள அவர்களுக்கு, ஆமா நிச்சயமா தொகுதிக்குள்ள அவர்களுக்கு அவர்களுடைய பலம் தெரியும். இன்னொன்னு சார், இவ்வளவு பெரிய விஜயாலயில தான் விஜயாலயை வீழ்த்தி அவர்கள் வென்றிருக்காங்க. அப்ப அப்படியான சூழல்ல அது இஸ்லாமியர் வாக்குகள் இன்னைக்கு முழுக்க விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆனா மட்டும்தான் கடையநல்லூர் போன்ற தொகுதிகளில் ஜெயிக்க முடியும். அப்ப திமுக களத்துல நிக்குது, திமுக ஒரு இஸ்லாமியர் வேட்பாளரையே போட்டுட்டா அப்ப இதையெல்லாம் யோசிப்பாங்க சட்டமன்ற உறுப்பினரா. நான் சொன்ன மாதிரி அவங்க இவ்வளவு காலத்திற்கு அப்புறம் இப்பொழுதுதான் சட்டமன்ற வாய்ப்பே கிடைத்திருக்கு. அப்ப அது கிடைத்த உடனே ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சிக்கல் இருக்கு. திருச்சி கிழக்குல வைகோ அவர்கள் போட்டியிட்டு ஒரு தொகுதியை தாவேக்காக்கு விட்டு கொடுத்துறோம், எங்களுக்கு திருச்சி கிழக்க தந்திருக்கீங்கன்னு கடையநல்லூரோ அல்லது அந்த இன்னொரு தொகுதியோ ஒருவேளை தாவேக்காவுக்கு கொடுத்துட்டா, இதெல்லாம் பல யோசனைகள் அவர்கள் செய்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு